வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு வந்து தூரம் நிக்கும்போது வந்து நெறைய பெண்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அது பேரு வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஹோமியோபதியில எவ்ளோ நல்லா வந்து தீர்வு இருக்கு அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த தூரம் வந்து நிக்கிற ஸ்டேஜ்ல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது நெறைய லேடீஸ்க்கு. ஸோ இந்த தூரம் நிக்கிற ஸ்டேஜ் வந்து என்ன ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா, யூசுவலா வந்து ஒரு 42லேருந்து ஒரு 52 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஸோ யூசுவலா இந்த ஏஜ்ல தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூரம் வந்து கம்ப்ளீட்டா நிக்க ஆரம்பிக்கும். யூசுவலா அந்த நிக்கிற ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா, எய்தர் வந்து அந்த பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஒரு சமயம் வந்து ஜாஸ்தி போகும். சில சமயம் வந்து ஒரு மாசத்துலயே 2 தடவ போகும். ஒரு மாசத்துலயே வந்து 1 மாசத்துக்கு ஒருக்க மட்டும் போகும். ஆனா தூரம் வந்து ஜாஸ்தியா போகும். ஸோ நிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நெறைய இர்ரெகுலாரிட்டீஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரொம்ப கம்மியாயிட்டு கம்ப்ளீட்டா நின்றும். கம்ப்ளீட்டா நின்றுச்சா நம்மளுக்கு தூரம் வந்து அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கடந்த 1 வருஷமா வந்து நம்மளுக்கு வந்து தூரமே வரல. கம்ப்ளீட்டா வந்து எந்த மாசமுமே வரல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்மளுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு. நமக்கு மாதவிடாய் நின்றுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, யூசுவலா வந்து நம்மளோட பெண்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஏஜ்டன் பண்ற ஏஜ்ல இருந்து நம்மளுக்கு அந்த மெனோபாஸ் ஏஜ் வரைக்கும் தான். இந்த மாதவிடாய் வந்து நம்மளுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் எப்போ கம்ப்ளீட்டா நிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நம்மளுக்கு ரீப்ரொடக்டிவ் ஏஜ். இந்த டைம்ல தான் நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது. எல்லா ஸ்டேஜஸுமே இந்த இதுல தான் இருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து சுரந்துட்டு இருக்கும் இந்த இந்த பீரியட்ல. எப்போ வந்து நமக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 40 வயசு ஆனதுக்கு அப்புறமா கம்மி ஆகுதோ, அந்த ஆகும்போது நம்மளுக்கு படிப்படியா வந்து அந்த தூரம் போறதும் நின்றும். எதனாலனா அந்த கருமுட்டை நமக்கு ஃபார்ம் ஆகி தூரமா நமக்கு வராதனால நமக்கு அப்படியே நின்றும். ஸோ இதுதான் வந்து இந்த மெனோபாஸ். முக்கியமா என்னென்ன வந்து சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கும், தொந்தரவுகள்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னா, முக்கியமா வந்து ஹாட் ஃப்ளஷஸா ஃபீல் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து பயங்கரமா ஒரு ஹீட்டா ஃபீல் பண்ணுவாங்க உடம்புல. சில பேருக்கு எரியிற மாரி கூட இருக்கும் உடம்பு. அதே மாதிரி அதோட சேர்ந்து குப்புன்னு வேர்க்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்களுக்கு கூட அவ்ளோ வேர்க்காது. ஆனா ஃபுல்லா வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஃபுல்லா நனையிற அளவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா வேர்த்து கொட்டுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதிகப்படியான வேர்வை இருக்கும். அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ரொம்ப வந்து அதிகமா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அவங்களுக்கு. ரொம்ப வந்து டிப்ரஷனுக்கு சில பேர் வந்து போவாங்க. சில பேருக்கு வந்து நெறைய வந்து முடி கொட்டும் அந்த டைம். மசில் பெயின், உங்களுக்கு ஜாயிண்ட்ஸ் பெயின், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த டைம்ல நெறைய பேருக்கு வரும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து அதிகப்படியா வந்து வெயிட் போட்டுட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து மெனோபாஸ் டைம்ல வந்து வெயிட் போட்டுட்டே இருக்கும். தூக்கம் வந்து நெறைய பேருக்கு வராது. இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால சில பேருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிட்டே இருக்கும். ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே கம்மியாயிட்டே இருக்கனால, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிட்டே இருக்கும். யூரின் வந்து அடக்க முடியாம அடிக்கடி வந்து போயிட்டே இருக்க மாரி இருக்கும். யூரின் வரும் அப்டின்னா, டக்குனு வந்து பாத்ரூம்க்கு போயிடணும். அப்டி இல்லன்னா, டக்குனு வந்து யூரின் வந்து லீக் ஆயிடுது அப்டின்ற மாரி நெறைய பேரு சொல்வாங்க. அதே மாரி நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு அது வந்து எலும்பு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸும் நெறைய பேருக்கு வரும். நெறைய பேருக்கு இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் லேடீஸ்க்கு நெறைய பேர் ஹார்ட் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது. எல்லாமே இந்த இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் வரும். முக்கியமா ஏன்னா, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுறனால நெறைய லேடீஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளமே வரும். யூசுவலா வந்து இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அலோபதியில வந்து உங்களுக்கு வந்து ஹார்மோனல் டேப்லெட்ஸ் குடுப்பாங்க. ஆனா அத விட வந்து நம்ம ஹோமியோபதியில வந்து நேச்சுரல் ரெமெடிஸ் எல்லாமே இருக்கு இதுக்காக. யூசுவலா வந்து ஹோமியோபதியில வந்து இந்த மாரி மெனோபாசல் சிண்ட்ரோம்ன்னு சொல்லுவோம் இதுக்கு. இந்த மாதவிடாய் வந்து கரெக்ட்டா நிக்க போற ஸ்டேஜ்ல இவ்ளோ சிம்ப்டம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து என்ன என்ன பேரு இதுக்கு சொல்வோம்னா, மெனோபாசல் சிண்ட்ரோம்ன்னு சொல்லுவோம். ஸோ சிண்ட்ரோம்னா என்னன்னா, எல்லா சிம்ப்டம்ஸும் எல்லா அறிகுறிகளும் ஒரே இதுல வந்து கிளப் பண்ணி நம்ம சொல்றதுக்கு பேர் தான் சிண்ட்ரோம். மெனோபாஸ் அப்படின்றது மாதவிடாய் நிக்கிற ஸ்டேஜ்ல வர்ற தொந்தரவுகள். ஸோ இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம்க்கு ஹோமியோபதியில வந்து நெறைய ரெமெடிஸ் இருக்கு. ஸோ முக்கியமா வந்து செப்பியா, லாக்டோசிஸ், நாட்ரமர் இந்த மாரி நெறைய ரெமெடிஸ் இருக்கு. ஸோ எந்த மெடிசின் உங்களுக்கு சூட் ஆகுது? ஒவ்வொரு லேடீஸும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. 2 பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொருத்தரோட மெனோபாசல் சிம்ப்டம்ஸ் பார்த்தோம்னா வெவ்வேறா இருக்கும். இவங்களுக்கு வந்து ஹாட் ஃப்ளஷஸ் நெறையா இருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த ஹாட் ஃப்ளஷஸ் அப்படி ஹீட் ஃபீல் ஆகுறது வந்து கம்மியா இருக்கும். பட் ஆனா ஸ்வெட்டிங் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு லேடீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலா வந்து அவங்களோட தொந்தரவு வந்து நம்ம எடுத்துட்டு, அவங்களுக்கு ஏத்த
மாதிரி நம்ம மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில கொடுக்கும்போது ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கு. நேச்சுரல் ரெமெடிஸ் தான். எந்த விதத்துலயும் நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் ஹார்மோன்ஸோ இல்லாட்டி வேற எந்த ஒரு ஒரு சிந்தட்டிக் எதுவுமே நமக்கு இதுல கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது. ஸோ நேச்சுரல் ரெமெடிஸ்னால உங்களுக்கு பக்க விளைவுகளே கிடையாது. ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாலும், இப்போ நீங்க அலோபதியில டயபெட்டிஸ்க்கு நான் மெடிசன் எடுக்கிறேன், ப்ரெஷருக்கு மெடிசன் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அதோட சேர்த்தும் நீங்க வந்து இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெனோபாசல் சிம்டம்ஸ், இந்த சிண்ட்ரோம்க்கு ரொம்ப நல்ல தீர்வு இருக்கு ஹோமியோபதியில. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் பத்தி, இந்த மாதவிடாய் நிற்கும் போது வர்ற ப்ராப்ளம்ஸ் பத்தி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.